கொடியை வந்து ஏற்றிருக்காரு. அவர் தாக்கு பிடிப்பாரா தமிழ்நாட்டில்? நான் எண்ணி பார்க்க விஜய் அவர்களுக்கு விஜயகாந்த் வந்தவரை எல்லாம் ஓடலாம். அந்த கட்சி எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கமலஹாசன் எங்களுக்கு தெரியல. கமலஹாசன் தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்கினாங்க. அதோட காரணம் வைகோபாலசாமி கட்சி ஆரம்பிக்கும் போது தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்கினார். அவர் இப்ப நம்மோட கூட்டணி இருக்கிறார். சீமான் ஒருத்தர் தான் இன்னைக்கு அவருடைய அந்த குழுக்கு பேச்சா, அந்த கவர்ச்சி பேச்சா வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இன்னைக்கு போய் எடுத்து ஓட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்களையும் நாம் கவனமாக கவனிக்கணும். ஏன்னாக்கா வேட்பாளர் ஓட்டு கேட்க வரதில்லை. அந்த நாம் தமிழர் கட்சியில வேட்பாளரை பார்க்கவே முடியாது, ஓட்டே கேட்கறது இல்லை. அதே போல அந்த கட்சிக்காரங்க ஓட்டு கேட்கறது கிடையாது. ஆனால் எங்க இருக்கிறான்னு தெரியல. ஊருக்கு 50 பேர் 40 பேர் ஓட்டு போறான். எப்படி போறான், எதை பார்த்து போறான்னு தெரியல. எதை பார்த்து போறான்னு தெரியல. அவர் ஆட்சியில் சாதிச்சாரா? கலைஞரை போல இன்னைக்கு ஆதிராவிட மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரா? ஆதிராவிட மக்களுக்கு 20% தந்தது போல அவர் பண்ணி கொடுத்தாரா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வன்னியர் மக்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தார கலைஞர் அது போல ஏதாவது பெற்று தந்தாரா? இன்னைக்கு தாய்மார்களுக்கு உரிமை தொகை தருவங்க அது போல உரிமை தொகை காது நம்ம சீமா பெற்றுக் கொடுத்தாரா? இன்னைக்கு வேகமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலத்தில் எந்த விதமான வேலைப்பாடு நடைபெறவில்லை. அப்படியே நடந்தாலும் தரமான வேலையாக இல்லை. ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிற ஒவ்வொரு வேலைகளும் அது கட்டடம் கட்டுவதற்கு, சாலை போடுவதற்கு தெரியும் எவ்வளவு தரமாக எவ்வளவு ஸ்ட்ராங்காக வேலைகள்னா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு சுத்தமான ஒரு வேலைகளை செய்து கொண்டு இந்த மக்களுடைய பயன்பாட்டுக்காக வந்திருக்கிற போது இங்க எப்படி விஜய் எப்படி போட வச்ச முடியும், சீமான் என்ன செய்ய முடியும், மற்றதான் என்ன செய்ய முடியும்? அடித்தடிக்கும் தொப்பி அடிச்ச போதுற ஓட்டுகள் சொல்லி இந்தியாவில எழுதி கொண்டு வந்திருக்கோம். ஆக அப்படியே கொண்டு அரசியல் கொண்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கொடித்தேர்தல் காரணம் கொடி கொடியை பார்த்ததே இல்லை. அது உங்களுக்கு பேசி குங்குமம் போட்டான், சந்தனம் போட்டான், எங்க சிவப்பா இருக்கலாம், மஞ்சளா இருக்கலாம். சரி, 2 யானை நிக்க வச்சுக்கலாம். பெவிகால் ஓட்ட வச்சிருப்பாங்க. பெவிகால் ஓட்ட பார்த்தீங்களா? யானை ஓட்ட வச்சிருப்பாங்க. பெவிகால் மாதிரி வச்சிருக்காங்க. 2 யானை அதோட ஒரு பூ ஒன்று போட்டுருக்காங்க. அந்த ஒரு பூ ஆரம்பமே இருக்குது. இந்த பக்கம் கட்சியாக இருக்கிறது ஒரு இந்த பரிமாணம் அர்த்தகத்தான். ஆனால் இதே மாதிரி இருந்தா கட்சியாக இருக்கிறவன் சினிமா நடிகையாக இருந்தா அவன் என்ன பண்றாங்க? நடிச்சுட்டே இருந்தது மார்க்கெட் கவலையா சின்ன சின்ன டிவி இருந்தா டிவி இருந்தா அப்புறம் என்ன பண்றாங்க? அதையும் மதிப்பு வச்சுன்னா அது கீழே மசாலா வந்துடலாம். இந்த மசாலா அந்த மசாலா துணிக்கிறது வந்துடலாம். அது உங்களுக்கு ஒரு விஷயம். நடிகராக இருந்தான் நடிகராக அவன் எப்படான்னா நடிகராக இருந்தால் நல்ல வீட்டில் இருக்காங்க. அவன் வீட்டில் இருந்து நினைக்கிறாங்க 8 அடுத்த முடிவு இருக்கிறாங்க. அரசியல் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து சாதாரண விஷயமா எவ்வளவு தியாகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையோட முதலமைச்சராக எவ்வளவு தியாகத்தை ஒழிஞ்சிருக்குது. கலைஞர் முதலமைச்சராக எவ்வளவு தியாகத்தை ஒழிஞ்சிருக்குது.